மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய கூட்டம் இன்றைக்கு ஈரோட்டிலே ஜவஹர்லத்திலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அவருடைய தலைமையிலே நடந்தது. பேசியவர்கள் அத்தனை பேரும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இல்லை என்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது வேறு ஏதாவது கூட்டணியை சார்ந்தவர்கள் நின்றாலும் கூட நாங்கள் அவர்களுக்கு கடுமையாக உழைத்து வெற்றி கொடியை பறிப்போம் என்ற உறுதியை காங்கிரஸ் தோழர்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மோடியை கண்டிப்பாக இந்த தேர்தலிலே வீழ்த்த வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, தமிழகத்திலே பாஜக எங்கே போட்டியிடுகின்றதோ அங்கே எல்லாம் டெபாசிட் போகும் என்பதோடு மட்டுமல்ல, நோட்டாவை விட அவர்கள் கேவலமாக ஓட்டு வாங்குவார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம். அநேகமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிப்பதற்கு முன்பாக சமர்ப்பிக்கின்ற அவருடைய கடைசி பட்ஜெட்டாக இது இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தனித்து நின்றாலும் சரி அல்லது ஒன்றாக சேர்ந்து நின்றாலும் சரி, கண்டிப்பாக இரண்டு பேரும் சுடுகாட்டுக்குத்தான் போவார்கள். இருவரும் மிகப்பெரிய தோல்வியை தமிழ்நாட்டில் சந்திப்பார்கள். ஏனென்றால் தமிழக மக்களை பொறுத்தவரையில் இந்த மக்கள் எல்லோரையும் விரும்புகின்றவர்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஜாதி மத மொழி வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் பாரத நாட்டினுடைய மக்கள் என்ற நிலையிலே இருப்பவர்கள் தான் தமிழகத்தை சார்ந்த மக்கள். ஆகவே மதவெறியை தூண்டிவிடுகின்ற மக்களை ஜாதியால், கலாச்சாரத்தால், மொழியால், உணவு பழக்க வழக்கத்தால் பிரித்தாள வேண்டும் என்று நினைக்கின்ற மோடிக்கும் அவர்களுடைய கொத்தடிமையாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவுக்கும் மிகப்பெரிய தோல்வியை தருவார்கள் என்பது உறுதி. இந்தியா கூட்டணியை விட்டு பல கட்சிகள் வெளியேறிடுச்சு. அதனால அந்த கூட்டணி வலுவிழந்து உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு பிரச்சனை உருவாகி இருக்குது. இதில் எப்படி நீங்க ஆட்சியை பிடிக்க? நீங்கள் ஆட்கள் இருக்கின்ற இடத்தில், வேலை செய்கின்ற இடத்தில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீங்கள் வேலையே செய்யாமல் மரத்தடியிலே மாமுனி போல் உட்கார்ந்திருந்தீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும், சில தடங்கல்கள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் சரி செய்து வர இருக்கின்ற தேர்தலில் இந்திய கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை உறுதியாக நிதிஷ்குமார் குற்றம் சாட்டுறாரு. தொகுதி உடன்பாடை பற்றி பேசாம ராகுல் காந்தி நிதிஷ்குமார் செய்கின்ற ஒரே தவறு என்னவென்று சொன்னால், அவர் புகையிலையை போட்டு வாயிலை அடக்கிக் கொள்கிறார். கொஞ்சம் புகையிலை வெளியே துப்பிவிட்டு வந்தால் அவருக்கு உண்மை நிலைமை தெரியும். இல்லை என்றால் மயக்கத்திலேயே இருப்பவருக்கு மயக்கத்திலேயே வாய்ப்பு. ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்ணாம யார் பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க? ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஏற்கனவே சென்ற தேர்தலிலேயே நம்முடைய அருமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதம மந்திரியாக வருவார் என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரையில் அது இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கின்றது. கண்டிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு இந்திய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும்போது ராகுல் காந்தி ஏகோபித்த தலைவராக, பிரதமராக கண்டிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே வேறு, ராகுல் காந்தி வேறு என்று கிடையாது. எல்லோரும் ஒன்றுதான். ஆகவே எங்களை பொறுத்த வரையில் எல்லோரும் விரும்புகின்ற வகையில் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக கொண்டு வர வேண்டும். லட்சத்தீவு பிரதமர் மோடி போனதுக்கு அப்புறம் தீவுல சுற்றுலா தலமா இல்லை, அதற்கு உள்ளூரிலேயே எதிர்ப்பு வந்திருக்கின்றது. அந்த பாரத்தீவினுடைய லட்சத்தீவினுடைய பிரதமரா அந்த பேர் மாலத்தீவு அவரே சொல்லி இருக்கின்றார்கள். அங்கே சொல்கின்றார்கள், இந்தியாவை பகைத்துக் கொண்டு நாம் இருக்க முடியாது, இந்தியாவோடு நட்புறவோடு இருக்க வேண்டும் என்று அங்கே இருக்கின்றது.
பெரிய தலைவர்களை சொல்லியிருக்கேன். தமிழக காங்கிரஸ் ஒரு 21 தொகுதியாவது வேணும்னு தமிழக காங்கிரஸ் 21 தொகுதியாவது வேணும்னு தமிழக சொல்லிட்டு காங்கிரஸ் ஆனா 7 தொகுதி தான் திமுக தரதா சொல்றாங்க. தமிழக காங்கிரஸ் 21 தொகுதி வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 39+1 பாண்டிச்சேரியை சேர்த்து 40 வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் எது நடைமுறையில் சாத்தியமோ அதுதான் கிடைக்கும். 7 என்று நீங்கள் சொல்கின்றீர்கள், 21 என்று சொல்கிறீர்கள். எங்களை பொறுத்த தொகுதி எண்ணிக்கையில் எங்களுக்குள் எந்த விதமான அபிப்பிராய பேதமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் மோடியையும் பிஜேபியையும் 0 ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற எங்களுக்கு 1 தொகுதி 2 தொகுதி 3 தொகுதியினால் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வராது. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டிலே நாங்கள் அடைவோம். சார் பேசும்போது நம்ம எல்லாம் தியாகிகள் பல பேர் பதவி இல்லாமல் இருக்காங்க, இளைஞர்கள். அப்போ எப்படி இந்த கட்சி மேலும் வளர்ச்சி அடையும்? ஏற்கனவே 10 குற்றது இப்போ 7 குறையும் போது எப்படி புதியவர்களுக்கு கோபி பண்றோம், புதிய இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கிடைக்கும் இந்த கட்சி வளர்ச்சி? உங்களுக்கு கோபி மீது இருக்கின்ற அக்கறையை நான் பாராட்டுகிறேன். அதனால் இல்லை என்று கோபி மக்கள் ராஜன் நீ கூட சேவ் பண்ண எப்படி இளைஞர்களுக்கு சீட் கிடைக்க அதிக சீட் கிளைம் பண்ணாதானே? ஏற்கனவே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்களே. காங்கிரஸ்ல மாணிக்காக இருக்காரு, விஷ்ணு பிரசாத் இருக்காரு, கார்த்தி இருக்காரு, ஜோதிபடி இருக்கிறாங்க, வசந்த் பையன் இருக்காரு. எங்களை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 10 பேர் 7-8 பேர் இளைஞர்கள் தான். எம்ஜிஆர் 2/3 காங்கிரஸ் வந்து 1/3 சட்டமன்றத்துக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்போ எல்லாமே குறைஞ்சி இப்போ 7 சொல்லும்போது நான் மேல போகும்போது எம்ஜிஆர் கேட்டு தேங்க்யூ.